சிம்பிள் அண்ட் ஈஸியாக பிரெட் ஆம்லெட் எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு கைண்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, நம்ம ஐடியையும் சேனலையும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மறக்காமல் நம்ம ஐடியையும் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2 பிரெட் ஆம்லெட் செய்ய போகிறோம். அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா 3 முட்டையும் நார்மல் சைஸ் பல்லாரி வெங்காயமும் நம்ம எடுத்துக்கலாம். அதில் வந்துட்டு பல்லாரி வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அந்த முட்டையோடு சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டி உப்பும் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தோசைக்கல்லில் நான் வந்து பட்டர் சேர்த்து அந்த முட்டையில் நான் 3 முட்டை அடித்து நான் பீட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா? ஸோ அதில் பாதி வந்துட்டு ஒரு பிரெட் ஆம்லேட்க்கு வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு 2 பிரெட்டை திருப்பி போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீஸ் வந்து சேர்த்துருந்தேன். உங்களோட சீஸ் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் அப்படியே நான் மடித்து நான் கட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் கட் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சீஸ் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆரிகானோ ஃப்ளேக்ஸ் வந்து நான் சேர்த்துருந்தேன். அதுவுமே சூப்பராக இருக்கும். அந்த ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இல்லைனா கூட பிரச்சனை இல்லை, நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்டு பாருங்கள். சிம்பிளாக பிரெட் ஆம்லேட் வந்துட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.